ராமாயணத்துல தவிர்க்க முடியாத ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா வாலி கதாபாத்திரத்தை சொல்லலாம். இவரு கிஷ்கிந்தையோட அரசரா இருந்திருப்பாரு. பல கடல்களை ஒரே நேரத்துல கொஞ்சம் கூட டயர்டே ஆகாம கடக்கக்கூடிய வலிமை மிக்க ஒரு அரசர் தான் வாலி. இவருடைய வலிமையை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இவர்கிட்ட ஒரு வரமும் இருந்துச்சு. வாலியோட மனைவி தாரை, இவங்க மதிநுட்பம் மிக்க ஒரு வானர ராணியா இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் பிறந்த பையன் தான் அங்கதர். ராமாயணத்துல உண்மையாகவே ஒரு அதிர்ஷ்டசாலி யாரு அப்படின்னா வாலியை சொல்லலாம். காரணம் என்னன்னா, மறைந்திருந்த ஸ்ரீராமர் வாலியை தாக்கியிருப்பாரு. மரணப்படுக்கையில இருந்த வாலி ராமர் கிட்ட அவர் செய்த செயல் அநியாயம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. ஆனா ஸ்ரீராமர் அதற்கான அறிவுரையை கொடுத்திருப்பாரு. உடனே வாலி தான் செய்த தவற எல்லாத்தையும் உணர்ந்து மனப்பூர்வமா அந்த கடவுளுடைய அவதாரமாகிய ஸ்ரீராமர் கிட்ட அப்பவே மன்னிப்பு கேட்டிருப்பாரு. ராமரும் அவருக்கு மன்னிப்பை கொடுத்திருப்பாரு. ஒரு மனிதன் அந்த பிறவியில செஞ்ச எல்லா பாவங்களுக்கும் அந்த இறைவன் கிட்டயே மன்னிப்பு கேட்டு அந்த இறைவனும் அவரை மன்னித்து அந்த இறைவனை பார்த்தபடியே கண்ணை மூடி உயிரை விடுறது அப்படிங்கிற வரம் வாலிக்கு